எக்ஸசைஸ் 7.1ல ஃபிஃப்த்து சம் என்ன சொல்லியிருக்காங்க, 4 person live in a conical tent. ஸோ ஒரு டென்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, 4 person இருக்கிறாங்க. அவங்களோட ஹைட்டு ஸ்லாண்ட் ஹைட், அதாவது டென்ட்டோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து 19 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இஃப் ஈச் பர்சன் require 22 மீட்டர் ஸ்கொயர்ட் ஆஃப் த ஃப்ளோர். இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஏரியா 22 மீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். ஸோ ஹைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, டென்ட்டோட ஹைட்டு. ஸோ இப்போ இங்கே பேஸ் ஏரியா நமக்கு 22 சென்டிமீட்டர் பர் பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும், பை ஆர் ஸ்கொயர். பேஸ் ஏரியாஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். பை வந்து உங்களுக்கு 22/7. ஆர் வந்து என்னது, ஆர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டாங்க, 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு 22 மீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களோட ஆர் ஸ்கொயர்டோட வேல்யூவை, சரி ஆர் ஸ்கொயர்டை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 7/22. ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 28. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2√7. ஸோ உங்களுக்கு ஆரோட வேல்யூ என்னது, 2√7. இதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், ஹெச் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட். இதில் எல் வந்து ஸ்லாண்ட் ஹைட் 19 சென்டிமீட்டர் தெரியும், ஆர் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ 19 ஸ்கொயர்ட் மைனஸ் 2√7 த ஹோல் ஸ்கொயர்ட். இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 18.25 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான் ஃபிஃப்த்து சம்.